ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செம்மீன் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இறால் தீயல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கரைக்கும், உப்பு போட்டு நல்லா வளர்த்திக்கலாம். இன்னொரு சைடில் ப்ரான்ஸை என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னா உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர் இவ்வளோ தான் அதில். அதுக்கப்புறம் பெப்பர் இடித்து போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் இவ்வளோத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சாச்சு. இங்கே புளியும் கரைச்சி இதில் நம்ம பொட்டேட்டோ புளி ஊற்றினோன்னா பொட்டேட்டோ வேகம் அரைச்சி வச்ச விழுதியும் நம்ம கொட்டியாச்சு. நம்ம இதில் என்ன காய்கறினாலும் நம்ம போடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத போடலாம். ஸோ இதை மாதிரி கத்திரிக்காவை என்ன பண்ணி கத்திரிக்காய் போடலாம், நம்மளோட விசேஷம். ஸோ நான் முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இறாலும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் செம்மீன் ஆல்ரெடி வெந்தாச்சிடலாம். ஸோ நம்ம வறுத்து போடுறதுனால சூப்பர் தான். ஸோ அதையும் இதில் போட்டுட்டு அதில் மசாலா இருக்கிறதையும் நல்லா என்ன பண்ணிக்கலாம், எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்டெல்லாம் செய்யாதீங்க. நல்லா இப்படி ஒரு ஆட்டு அடிக்கோங்க, எல்லாமே வெந்துடும். நமக்கு தேவை காயெல்லாம் வேகணும். வெந்து எடுத்ததுக்கப்புறம் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தீயல் சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி நியூ இயர் சீரியஸில் வேறு எபிசோடு உங்களை பார்க்க வரேன். என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.